இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உறைய என்னில் வாருமே. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் வழியில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உறைய என்னில் வாருமே. குயில் கூவ மறக்கலாம், மயிலாட மறக்கலாம், நயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம். குயில் கூவ மறக்கலாம், மயிலாட மறக்கலாம், நயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் வழியில் நான் என்றும் வாழ்வேனையா. இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம் வா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பாடல் 17:6 வாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு பதிலளிக்கிறீர். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நம்முடைய ஜெபத்திற்கு இறைவன் பதிலளிக்கிறார். இன்று வெள்ளிக்கிழமை இயேசுவின் திருவுக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இயேசுவின் தூய அன்பிலே, இயேசுவின் இதய அன்பிலே ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நாம் கொண்டு வந்து ஆண்டவரை நோக்கி கூக்குலிட்டு நாம் கேட்போம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு செவி சாய்க்கிறார். இன்றைய நாளிலே அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான விதத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் அல்ஃப்ரேஸ் லூர்து-மேரி 40வது நாள் நினைவு ஆன்மீக இளைப்பாற்றிக்காக அவருடைய குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். குறிப்பாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக அகில உலகமெங்கும் என்னோடு இன்றைய நாளிலே ஒரே கருத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும், குறிப்பாக நம்முடைய பங்கு மக்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக இந்த காலை திருப்பலியை பங்கேற்க முடியாமல் இல்லங்களிலிருந்து திருப்பலியை பங்கேற்று ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பான விதத்திலே இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து நாம் இந்த திருப்பலின பக்தியோடு ஜெபிப்போம். நம்முடைய வாழ்விலே இறைவன் அருளுக்கு மேல் அருள், ஆசிருக்கு மேல் ஆசிரியை நம்முடைய வாழ்விலே பொழிந்தாலும் நன்றி உள்ளம் கொண்ட பிள்ளைகளாக நாம் வாழ தவறிய அந்த தருணங்கள், இயேசுவின் இதய அன்புக்கு எதிராக, இயேசுவின் எல்லையற்ற நிபந்தனையற்ற அன்பை நம்முடைய வாழ்க்கையை உணராமல் வாழ்ந்த அந்த தருணங்களை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம்.
எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடுவோம். அடியாளாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருள்வீராக. இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்கு நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 12 முதல் 20 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழுவதில்லை என சொல்வது ஏன்? இறந்தோர் உயிர்த்தெழ மாட்டாரெனில் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதாயிருக்கும். நாங்களும் கடவுளின் சார்பில் பொய்ச்சான்று பகர்வோர் ஆவோம். ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கடவுள் உயிர்த்தெழ செய்யாத கிறிஸ்துவை கடவுள்தான் உயிர்த்தெழ செய்தார் என்று சான்று பகரும்போது கடவுளுக்கு எதிராக சான்று கூறியவர்கள் ஆவோம் அல்லவா? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை அன்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்கள் ஆவீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குவதற்கு உரியவராயிருப்போம். ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. விழித்தெழும் பொழுது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டல்லும், என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டினின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தல்லும். பல்லவி. விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. இறைவா,
நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன், ஏனெனில் நீர் எனக்கு பதிலளிப்பீர். என் பக்கம் உம் செவியை திருப்பியருளும், என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தள்ளும். உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தள்ளும். உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வலக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே. பல்லவி. விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. உமது கண்ணின் மணியென என்னை காத்தள்ளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவு பெறுவேன். பல்லவி. விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. அக்காலத்தில் இயேசு நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவ்விடம் இருந்தனர். பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களின்றும் குணமான பெண்கள் சிலரும் 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலேன் மரியாவும் ஏரோதின் மாளிகை மேற்பார்வையாளர் சூசாவின் மனைவி யோவனாவும் சுசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, காரிலே சென்று கொண்டிருந்த காமராஜர் வழியிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை பார்க்கிறார். அவருடன் பேசிய போது உணவு கிடைக்காது என்பதால் பள்ளிக்கு செல்லாது அவருக்கு தெரியவர்கள். இதையடுத்து மூடப்பட்டு கிடந்த 6000 தொடக்க பள்ளிகளை திறக்க ஆணையிடுகிறார். இலவச கல்வியும் மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தையும் தொடங்கி வைக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர்கள் கூசாவின் மனைவி யோவனாவையும் சுசனாவையும் அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். இயேசு ஒரு ஆசாரமிக்க யூத குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர். தமது கலாச்சாரத்தை பின்பற்றி வாழ்ந்தவர். அவர் ஒரு ராபியாக யூத சமூகத்தால் ஏற்கப்பட்டவர். அவருடைய காலத்திலே பல ராபிகள் இருந்தார்கள். ஆனால் அவரிடமிருந்து இயேசு மாறுபட்ட ஒரு ராபியாக இருந்தார். மற்ற இந்த ராபியும் பெண்களை சீடர்களாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்ததில்லை. ஆனால் இயேசு இதிலே விதிவிலக்காக இருந்தார். அவரை பின் செல்ல விரும்பிய பெண் சீடர்
பெண் சீடரை ஆண் சீடர்களை போன்று ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றவர்கள் அரச குடும்பத்தவராக இருந்தாலும் சரி, மனநிலை பாதிக்கப்பட்டு குணம் பெற்ற சாதாரண குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும், அரசவையிலிருந்து வந்திருந்தாலும் அனைவரையும் ஒரே மாதிரியாக நடத்தப்பட்டார்கள். பாகுபாடுகள் இல்லை. அனைவருமே ஒருமித்திருந்து இயேசு எனும் இறைமகனின் சீடர்களாக அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவர்களாக அவருடைய மறைப்பணி தடையின்றி நடைபெற உறுதுணையாக வாழ்ந்தார்கள். மேலும் அவர் பெண்களை மதிப்பதை விவிலியத்திலே நாம் பல இடங்களில் பார்க்கிறோம். தாம் மெசியா என்று அவர் முதன்முதலை வெளிப்படுத்தியது ஒரு பெண்ணுக்கே, அதுவும் சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட அந்த சமாரிய பெண்ணுக்கே. யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 25 முதல் 26 வரை இறைவார்த்தையில் வாசிக்கிறார். தம்முடன் சீடத்தியாக பின் சென்ற மகதலேன் மரியாவுக்கு தான் உயிர்த்த இயேசு தம்மை வெளிப்படுத்தினார். ஆணாதிக்க சமூக சூழ்நிலையை பிறந்து வளர்ந்தவர். பெண்களை, அதாவது 2ஆம் தர குடிமக்களாக நடத்திய அந்த மரபிலை வந்த அந்த பெண்களை அவர் உயர்த்தினார், மதித்தார். ஆனால் இன்றும் பெண்கள் பல இடங்களிலே பல சந்தர்ப்பங்களிலே ஓரம் கட்டப்படுகிறார்கள். உதாரணமாக இன்னைக்கு சொல்லுகிறோம், ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே என்று சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, இது கண்டிப்பாக ஒரு சரியான மனநிலையாக இருக்காது. இன்றைய சமூகத்திலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலை, இன்றைய பெண்கள் எல்லா துறைகளிலுமே இருக்கிறார்கள். எல்லா துறைகளிலும் பல சாதனைகளை பெண்கள் இன்று புரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இயேசுடைய அந்த வித்தியாசமான அந்த மாற்று சிந்தனை, அந்த ஆணாதிக்க சமுதாயத்திலும் கூட பெண்களின் மாண்பை போற்றக்கூடிய விதத்திலே இயேசு ஆண்டவர் செயல்பட்டார். எனவேதான் இந்த பெண்மணிகள் இயேசுவின் சீடர்களாக இருந்தார்களே நான் பார்க்கிறோம். இந்த நாளிலே அன்புக்குள்ளே நாம் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை, பெண்களின் பால் நம்முடைய சிந்தனை என்ன? இந்த சமூகத்திலே ஆண்களுக்கு நிகராக பெண்களை நாம் பார்க்கிறோமா? பெண்களுக்கு சம உரிமை அளிப்பதை குறித்து என்னது நிலைப்பாடு என்ன? இந்த சமூகத்தின் நிலைப்பாடு என்ன? என்னுடைய பங்கு நிலைப்பாடு என்ன? என்னுடைய அன்பின் நிலைப்பாடு என்ன? பெண்களுக்கு சம உரிமை நாம் வழங்குகிறோமா? என்னுடைய குடும்பத்திலே, அலுவலகத்திலே, பங்கு ஆலயத்திலே பெண்களை நான் எந்த இடத்திலே வைத்து பார்க்கிறேன்? இயேசுவை போல மாற்று சிந்தனை கொண்டவர்களாக பெண்களை போற்றி மதித்து நடக்கக்கூடிய அந்த நல்ல உள்ளத்தை, தாராளமான இதயத்தை இறைவன் நம் ஒருவருக்கும் தர நாம் இந்த நாளில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். பெண்கள் இந்த சமூகத்திலே உயர்ந்த நிலையிலே பல பணிகளை செய்கிறார்கள். பெண்களை போற்றுவோம். இந்த நாளிலே சிறப்பாக நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற பெண்களுக்காக, நம்முடைய தாய், நம்முடைய சகோதர சகோதரி, நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக, அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஆமீன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்து தருகின்றேன், என்னோடு இணைந்தே தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பணி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியுள்ளோமே வேண்டுகின்றோம்.
இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையேற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏன் எங்களுக்கு மீட்பை அனுப்பும் அளவுக்கு உலக மீது பரிவிரும்பு கொண்டீர். அவர் பாவம் தவறு மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருமணம் கொண்டார். இவ்வாறு நீரும் திருமணம் செலுத்திய அன்பை எங்கள் மீது செலுத்தினீர். நாங்களும் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த நம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படியால் மீண்டும் எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமைகளை பறைசாற்றி அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளும் ஆண்டவரே. ஆண்டவர் விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரங்களுக்கு கொடுப்போம். நம்முடைய அன்றாட சிலுவைகளை நாம் சுமந்து கொண்டு இயேசுவை முழு உள்ளத்தோடு பின்பற்ற ஆண்டவர் நமக்கு அழைப்படுகிறார். ஆண்டவர் நமக்கு தருகிற சிறு சிறு துன்பங்களுக்காக, சிலுவைகளுக்காக நாம் நன்றி சொல்வோம். இந்த நாள் இயேசுவின் திரு இதயத்துக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய நாள். இந்த நாளில் சிறப்பாக நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இயேசுவின் இதய அன்பில், இயேசுவின் திரு இதயத்தில் ஒப்புக் கொடுத்து சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தி அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவளனை ஏற்றுக்கொண்டேர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்க உந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி விட்டு நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வும். சமாதானம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்ம ஒருவரையும் காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். ஆனந்த மழையில் நான் இளம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நிலவொளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ, அவனியை மாற்றிடும் அருட்கடலோ. ஆனந்த மழையில் நான் இளம் மகிழ மன்னவன் எழுகின்றார். என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார். வாழ்விலே ஒரு பொன்னாளிதே, என் வாழ்விலே ஒரு பொன்னாளிதே. பண்பாடவோ என்றும் கொண்டாடவோ மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே, பேரின்பமே, பேரின்பமே. ஆனந்த மழையில் நான் இளம் மகிழ மன்னவன் எழுகின்றார். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவில் நின்று வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமென். ஆண்டவரே, எல்லா இனிமையும் பல்சவையும் கொண்ட உணவை வானத்திலிருந்து எங்களுக்கு அளித்தீர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது முடிவில்லா உதவியை உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களின் தகுதியுள்ளராக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக.
ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் பணியும் வளர்ச்சிகளும், எந்தன் பதவியும் பயிற்சிகளும், எந்தன் பணியும் வளர்ச்சிகளும், எந்தன் பதவியும் பயிற்சிகளும், எந்தன் படைப்பும் ஆய்வுகளும், எந்தன் படைப்பும் ஆய்வுகளும், உன் புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், உன் புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. ஒளியை நோக்கா மலரில்லை, நீரை தேடா வேறில்லை. ஒளியை நோக்கா மலரில்லை, நீரை தேடா வேறில்லை. உன் புகழ் நாடா வாழ்வனைத்தும், உன் புகழ் நாடா வாழ்வனைத்தும், வாழ்வில்லை அதில் பயனில்லை, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக. நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும், நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும், நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும், மிக முக்கியமாக இந்த கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.